நடிகர் கரண் என்ன ஆனாரு, பெரிய தொலை தூரத்துல கடந்து போன மாதிரி சினிமா விட்டு விலகி இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? கிட்டத்தட்ட 10 வருஷமா கரண் சினிமா துறையில மட்டும் இல்ல, கரனை பத்தி எந்த பேச்சுமே இல்ல. இப்ப நிறைய சினிமா விழாக்கள் நடக்குது, அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குது. ஆனா எங்கேயுமே நம்ம கரணை பார்க்க முடியல. இன்னும் ஒரு படி மேல சொல்லணும் அப்படின்னா, கரண் எங்க இருக்காருன்னே தெரியல. சைல்டு ஆர்டிஸ்டா நிறைய படங்கள் நடிச்சிருக்கார். மாஸ்டர் ரகுங்கிற பேர்ல மலையாளத்திலே பாத்தீங்கன்னா ஒரு 20 படங்களுக்கு மேல கரண் நடிச்சிருக்கார். தமிழ்லயுமே கரண் சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சிருக்கார். சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்ச காலகட்டத்திலே மலையாளத்துல அவார்டெல்லாம் வாங்கியிருக்கார். பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஆர்டிஸ்ட். கரண் மேல சில விமர்சனங்கள் கூட இருந்துச்சு, கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணுவார் அப்படின்னு. அப்படி கிடையாது. கரனுக்கு அதுதான் ஸ்டைலு. அந்த ஸ்டைல தான் ஆடியன்ஸ் ரசிச்சாங்க. அவர் முதல் படம் ஹீரோவா நடிச்சது பாத்தீங்கன்னா கலர் கனவு. அந்த படத்துல குஷ்பு ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. அந்த படம் பெருசா பேசப்படல. ஆனா கரனுக்கு ஒரு நல்ல பேரை எடுத்து தந்துச்சு. நீண்ட நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ மட்டும் வந்திருந்துச்சு. கரனுடைய ஒரு எப்படி ஒரு 55 வயசு அந்த கெட்டப்ல ஒரு போட்டோ இருந்துச்சு. அப்போ பாத்தீங்கன்னா அந்த போட்டோவை வச்சு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கண்டென்ட் போட்டாங்க. அதாவது என்ன எப்படி இருந்த கரண் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு. எப்படி இருந்த கரண் இப்படி ஆயிட்டாருன்னா, அதாவது 25 வயசுல 18 வயசுல இருந்த மாதிரியா 55 56 வயசுல இருப்பாங்க. தோல்ல சில சுருக்கங்கள் இருக்கும், முடி நிறைச்சிருக்கும். இதெல்லாம் இயல்பா உள்ள விஷயம் தான். ஆனா அதை கூட பாத்தீங்கன்னா கண்டென்ட் ஆக்கி இப்படி எல்லாம் நிறைய கரனை பத்தி செய்திகள் இருந்தது. அஜித் சாரோட அவர் ரொம்ப நெருங்கி பழகினாரு அப்படிங்கிற விஷயங்களா இருக்கு. ஏன்னா நிறைய படங்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ணாங்க. அது படத்தை தாண்டியும் நட்பு தொடர்ந்தது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா ஒரு இடத்துல நட்பு பிரேக் ஆயிருச்சு. கரண் அஜித் நிறைய படங்கள்ல சேர்ந்து நடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 படங்கள்ல சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அஜித்துக்கும் கரனுக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு இருந்தது. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நட்பு அஜித்தோட இருக்கான்னு ஒரு பேரு சென்னைக்கு வராரு மறைக்காயர். யார் இவர்? மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு எங்களோட பாலாஜி பிரபு சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். 90களில் பிரபலமாக இருந்த நடிகர், இல்ல குணச்சித்திர நடிகர், இல்ல வில்லன்னு வச்சுக்கலாம், எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு நபராக இருந்தவர். பழைய காலத்தை இவரும் ஜண்டாவும் சேர்ந்துக்கிட்டு பண்ணாத அட்ராசிட்டியே கிடையாது அப்படின்னு சொல்ற அளவிற்கு. சாமி படம்னு எடுத்துட்டா இவர் சாமியை வீழ்த்த பார்ப்பாரு மந்திரவாதியோட சேர்ந்துக்கிட்டு, அப்படி தான் 90s கிட்ஸ்லாம் நம்பினாங்க. ஸோ பலரும் மறந்துருப்பாங்க இன்னையோட 2K கிட்ஸ்கெல்லாம். பட் உங்களுக்குலாம் நல்லாவே பரிச்சயமானவர், பழக்கமானவர், நிறைய பழகிருக்க கூட வாய்ப்புகள் கிடச்சிருக்கும். நான் யாரை பற்றி பேசுனா நடிகர் கரனை பற்றி கேட்குறேன். ஸோ நடிகர் கரண் என்ன ஆனார், ஏன் அந்த ஒரு பெரிய தொலை தூரத்தில் கடந்து போன மாதிரி சினிமாவை விட்டு விலகி இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? 10 வருஷத்துக்கு மேலே கரண் சினிமா இண்டஸ்ட்ரியிலே இல்லை. 2016 பார்த்தீங்கன்னா உச்சத்தில் சிவான்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் தான் கரண் நடித்த கடைசி படம். அதுக்கப்புறம் இன்றைக்கி 2026 இருக்கோம். கிட்டத்தட்ட 10 வருஷமாக கரண் சினிமா துறையில் மட்டும் இல்லை, கரனை பற்றி எந்த பேச்சுமே இல்லை. இப்போ நிறையா சினிமா விழாக்கள் நடக்குது, அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குது. ஆனால் எங்கேயுமே நம்ம கரணை பார்க்க முடியல. இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும் அப்படின்னா, கரண் எங்கே இருக்காருன்னே தெரில. கரண் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்கார் அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. இல்லை, சென்னையில் இல்லை. அவர் கரனுக்கு திருமணமாகி ஒரு பெண், ஒரு மகள் இருக்காங்க. ஸோ அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்க மகள் வீட்டில் கரண் செட்டில் ஆயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் திருத்தணியில் இருக்காருங்கிறாங்க. ஆளுக்கு ஒன்று வாய்க்கு அடிச்சு விட்றாங்க. கும்மிடி பூண்டியில் இருக்காரு, கூடுவாஞ்சேரியில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாலுமே கரண் நெசப்பாக்கத்தில் எங்கேயோ இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. எது உண்மைன்னு யாருக்குமே தெரில. காரணம் என்னன்னா, கரண் எங்க இருக்காருன்னே தெரியாத ஒரு சூழல் தான் இருந்துட்டு இருக்கு. ஏன், என்ன காரணம்? கரண் நல்ல நடிகராக பார்க்கப்பட்டார். கரண் பார்த்தீங்கன்னா சைல்டு ஆர்டிஸ்டா இப்போ நிறைய படங்கள் நடிச்சிருக்கார். மாஸ்டர் ரகுங்கிற பேர்ல மலையாளத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 20 படங்களுக்கு மேலே கரண் நடிச்சிருக்கார். தமிழ்லையுமே கரண் சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சிருக்கார். சைல்டு ஆர்டிஸ்டா நடித்த காலகட்டத்திலே மலையாளத்தில் அவார்டெல்லாம் வாங்கியிருக்கார். ஸோ நல்லா நடிப்பார். கரண் சின்ன பையனாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நல்ல சிகப்பா, ஒரு மாதிரி முட்டைக்கண்ணா, துருதுருன்னு இருப்பார். பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டராக இருக்கும். நாளைக்கு பெரிய ஆளாய் பார்த்தீங்கன்னா இவர் பெரிய ஒரு ஸ்டாராக வருவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரண் வந்தார். அது கரண் வரலேன்னு நம்ம சொல்ல முடியாது. கரண் ஒரு டீனேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினியோட அண்ணாமலை படத்தில் மறுபடியும் நடிக்க வந்தார். மறுபடியும் நடிக்க வந்தப்போ அவர் கரண் ஆச்சு அப்படின்னு எல்லாருமே பார்க்க ஆரம்பித்தாங்க. உண்மையாலுமே கரனுடைய நடிப்பு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் நம்மவர்னு ஒரு படம் பண்ணார். அந்த படத்தில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஒரு ஆன்டி ஹீரோ, ஒரு வில்லனிக் ஹீரோ வேணும், அதே நேரத்தில் ஒரு யங் பாய் வேணும் அப்படின்னும் போது யாரை போடலாம் அப்படின்னும் போது கரனுடைய ஃபோட்டோ கமலஹாசன் டேபிளுக்கு போயிருக்கு. இவர் சைல்டு ஆர்டிஸ்டாக நடித்தார் சார் கரண், நம்ம அண்ணாமலையில் கூட இப்போ நடிச்சிருக்காருன்னொன்னே கமலஹாசன் பார்க்குறாரு, நேராக கூப்பிட்டு கரண்ட்டை பேசுகிறாரு. சூப்பராக இருக்குது, இவர் இந்த கேரக்டருக்கு ஒரு ஆப்டாக இருப்பார்னு சொல்லி போட்டார் நம்ம ஒரு படத்தில். ஆனால் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா
நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் சைல்டு ஆர்டிஸ்ட்க்கு அப்புறம் ஒரு கேப் இருந்துச்சு இல்லையா, அது ஒரு 7-8 வயசு 10 வயசு நடிச்சுட்டு ஒரு கேப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு படத்தில் வந்து கரண் நடிச்சிருந்தாரு. ஒரு பெரிய ரீஎன்ட்ரியாக இருந்துச்சு அந்த படத்தில். அவர் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக நடிச்சிருப்பார். கமலுக்கே போட்டியாக நடிக்கிற மாதிரி ஒரு 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 கேரக்டர் வந்து கமல் கொடுத்துருந்தார். கமல் வந்து காலேஜ் ப்ரொஃபஸராக இருப்பார், இவர் ஸ்டூடெண்ட்டாக இருப்பார். அது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஒரு படம் படத்துக்கு அப்புறம் கரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீஎன்ட்ரி வந்து வந்துருச்சு, அதான் உண்மை. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நடித்தார். நிறைய விஜயோட நடித்தார், அஜித்தோடு நடித்தார். அஜித்தோட எல்லாம் பார்த்தீங்கன்னா காதல் மன்னன், காதல் கோட்டை, இப்படி வந்து நீ வருவாய் என பல படங்களில் வந்து நடித்தார். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயோட வந்து யூத்து, லவ் டுடே, மின்சார கண்ணா இப்படி நடித்தார். இந்த வகையில் வந்த படங்களில் பார்த்தீங்கன்னா கண்ணெதிரே தோன்றினால் அப்படிங்கிற ஒரு படம், அது வந்து பிரசாந்தும் கரனும் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கும், எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். கரண் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டி ஹீரோவாலாம் நடிச்சிருக்காரு. ஆனால் அந்த கண்ணெதிரே தோன்றினால் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கேரக்டர், பிரசாந்தும் கரனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அந்த ஃப்ரெண்டு கேரக்டரை இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நடிக்க முடியுமா, அந்த ஃப்ரெண்டு கேரக்டருக்கு வந்து இவ்வளோ அழுத்தம் கொடுத்து நடிக்க முடியுமா அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பிரமாதமாக நடிச்சிருப்பார் கரண். ஸோ கரண் வந்து அதுக்கப்புறம் வந்து சொல்லாமலே நிறைய படங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். எல்லாருக்கும் ஆசை வரும், ஹீரோவாக நடிக்கணும்னு ஆசை வரும். ஒரு காமெடி நடிகர்கள் கூட பார்த்தீங்கன்னா ஹீரோவாக நடிக்கணும்னு நினைப்பாங்க. யோகி பாபுலேருந்து, சூரியிலேருந்து, வடிவேலிலேருந்து, சந்தானத்துலேருந்து நடிக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி கரண் வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஆர்டிஸ்ட். கரண் மேலே சில விமர்சனங்கள் கூட இருந்துச்சு, கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணுவார் அப்படின்னு. அப்படி கிடையாது, கரனுக்கு அதுதான் ஸ்டைலு. அந்த ஸ்டைலை தான் வந்து ஆடியன்ஸ் வந்து ரசித்தாங்க. ஸோ கரனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்தார். அவர் முதல் படம் ஹீரோவாக நடித்தது வந்து பார்த்தீங்கன்னா கலர் கனவு. அந்த படத்தில் வந்து குஷ்பு வந்து ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. அந்த படம் பெருசாக பேசப்படல, ஆனால் கரனுக்கு ஒரு நல்ல பேரை வந்து எடுத்து தந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொக்கின்னு ஒரு படம் வந்து கரண் நடித்தார். அந்த படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொக்கி படம்லாம் இப்போ போய் பார்த்தீங்கன்னா கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படத்தினுடைய கதையும் நல்லாயிருக்கும், கரனுடைய கேரக்டரைசேஷனும் நல்லாயிருக்கும், கரனோட ஆக்டிங்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பி வெட்டோத்தி சுந்தரம், கந்தா, கருப்புசாமி குத்தகைக்காரர், படித்துறை பாண்டி, இப்படி நிறைய படங்களில் வந்து காத்தவராயன், இப்படி அடுத்தடுத்து நிறைய படங்களில் கிட்டத்தட்ட ஒரு 20 படங்களுக்கு மேலே வந்து கரண் வந்து ஹீரோவாக நடித்தார். ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபெயிலியர்ஸும் வந்துச்சு. எல்லா படமும் வெற்றி படம்னு நம்ம சொல்ல முடியாது, கொஞ்சம் ஃபெயிலியர்ஸும் வந்துச்சு. ஒரே டைப்பாக நடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஒரு பேச்சும் அந்த நேரத்தில் வந்தது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நடித்த அந்த படம் நான் சொன்னேன்ல, அந்த உச்சத்தில் சிவா, அது 2016 வந்துச்சு. அதுக்கப்புறம் கரண் வந்து எங்கே போனார், என்ன ஆனார், எப்படி இருக்கார், எந்த தகவலுமே இல்லாமல் இருக்கார். அதான் சார். இப்போ நீங்கள் சொல்லும்போது கரண் கூட எங்கேயோ நெசப்பாக்கத்தில் இருக்காரு. நீங்கள் ஒரு மளிகை கடை வச்சிருக்காரு, டக்குன்னு வந்து மளிகை கடை வச்சிருக்காரு, இவர் கரண் மாதிரியே இருக்காரு அப்படின்னு ஒரு தாட்டி கிளப்பி விட்டானுங்க சார். யாரோ ஒருத்தர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு, பார்த்தேன். மளிகை கடை கரண் வச்சிடல, அதுக்கப்புறம் சொன்னாங்க என்ன நடக்குது தெரில. ஆனால் அவர் சென்னையில் தான் இருக்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ திடீர்னு சார் இந்த 2K கிட்ஸுக்கெல்லாம் தெரிகிற மாதிரி 2018, 20களில் வந்து ஃபேஸ்புக்கு டெம்ப்ளேட் மீம்ஸ்லாம் நல்ல வைரல் ஆகிட்டு இருந்த காலம். வந்து சுரு அப்படின்ட்டு ஒரு மியூசிக் வரும், அதை போட்டு கரணை ரிமூவ் பண்ணி கரணே, அதாவது ஒரு படம் நடிச்சிருந்தா கூட இவ்வளோ வைரல் ஆகிட்டு அந்த அளவுக்கு வைரல் ஆகி கொண்டு போயிட்டாங்க. அது அப்போ வந்தாரே சார், லைட்டாக வெளில வந்தார். ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் காணாம போயிட்டாரே சார். இல்லை, அந்த 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 நேரத்தில் ட்ரெண்டாக வந்தார். அந்த நேரத்தில் கரணே கூட வந்து ஒரு 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 பேட்டி கொடுத்துருந்தான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து என்னை இவ்வளோ நாள் கழித்து நினைக்கிறாங்களே தமிழ் ரசிகர்கள், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீண்ட நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ மட்டும் வந்துருந்துச்சு கரனுடைய ஒரு எப்படி ஒரு 55 வயசு அந்த கெட்டப்பில் வந்து ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கண்டென்ட் போட்டாங்க. அதாவது வந்து என்ன, எப்படி இருந்த கரண் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு. எப்படி இருந்த கரண் இப்படி ஆயிட்டாருன்னா, அதாவது வந்து 25 வயசில் 18 வயசுல இருந்த மாதிரியா 55 56 வயசுல இருப்பாங்க. தோல்ல சில சுருக்கங்கள் இருக்கும், முடி நிறைச்சிருக்கும். இதெல்லாம் இயல்பா உள்ள விஷயம்தான். ஆனா அதை கூட வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் ஆக்கி இப்படி எல்லாம் நிறைய கரனை பத்தி செய்திகள் இருந்தது. சில அதாவது வந்து கரனுக்கும் ஆன்டிக்கும் தொடர்பு அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஒரு நிறைய நீங்க பார்க்கலாம். தம்ப்லைன் பாத்தீங்கன்னா ஆன்டியால் அழிந்தாரா கரண் அப்படிங்கிற ஒரு தம்ப்லைன்ல வந்து எல்லா யூடியூப் சேனல்லையுமே அவரை பத்தி ஒரு கண்டென்ட் இருக்கு சார். ஆன்டி ஹீரோவாக நடித்தவர் பிறகு ஆன்டியோட ஹீரோவாக நடிக்கலான்னு பிளான் பண்ணதுனால பாவம் மார்க்கெட்டை இழந்துட்டாருன்னு சிலர்லாம் பேசுவாங்க, தெரியும் சார். அது கேள்விப்பட்டது உண்டு. அது தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் ஒரு தடுமாற்றம் கூட ஒரு சினிமா வாழ்க்கையை தடுமாறுற காரணம் அமைஞ்சிருச்சோ? தனிப்பட்ட வாழ்க்கையில் பெரிய தடுமாற்றம் இருந்துச்சா இல்லையான்னு தெரில. நிறைய பேர் சொல்கிறாங்க ஆன்டியால் அழிந்தாரான்னு கேட்குறாங்க. நம்மளே வந்து விளக்கம் கொடுத்துருவோமே. ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா கரனுக்கு வந்து மேனேஜராக சில வருடங்கள் வந்து பணியாற்றினாங்க. அவங்க தான் கரண் எந்த படத்தில் நடிக்கிறாருங்கிற கதையை கேட்பாங்க, சம்பளம் முடிவு பண்ணுவாங்க, கால் ஷீட் பார்ப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் இப்படி சில கிசுகிசுகள்லாம் இருந்தது என்னமோ உண்மைதான். அது வந்து பார்த்தீங்கன்னா
அப்படி அது உண்மையா அப்படிங்கிறத யாராலையும் ஊர்ஜிதப்படுத்த முடியாது. ஆனா இப்ப வந்து கரண் எங்க இருக்காருன்னே தெரியல, அந்த லேடி எங்க இருக்காங்கன்னே தெரியல, எல்லாமே மறந்து காலங்கடந்து போனா கூட அந்த கரண் அப்படின்னு பேசினாலே உடனே பார்த்தீங்கன்னா இந்த மேட்டரை வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அது ஏன் என்னன்னு தெரியல. யூடியூப்ல எல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு மேட்ரு கிடைச்சிருச்சுன்னா உடனே அது ஊதி பெருசாக்கிடுறாங்க. பலூனை ஊதிக்கிட்டே இருந்தீங்கன்னா பொட்டுன்னு ஒரு நாள் வெடிச்சிரும்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரனோட மேட்டரை ஊதி 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 பெருசாக்கி அது வெடிச்சும் போச்சு. இப்போ யாருமே கரனை பற்றி பேசவும் பேசுறது இல்லை. எங்க இருக்காருன்னு தெரியாத ஒரு சூழல்ல இருக்காரு. என்ன ஆனார்னே தெரியல. ஆனால் சில தகவல்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கிரைம் நாவல் எழுதுவார்ல ராஜேஷ்குமார், அவர்கிட்ட வந்து கரண் வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருக்கார், சார் எனக்கு ஹீரோவா நடிக்கிற மாதிரி ஒரு கதை இருக்கா, நானே வந்து தயாரித்து நானே டைரக்ட் பண்ணி நானே நடிக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அது ஒரு தகவல் இருக்குது. அது உண்மையான தகவல் தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான இயக்குனர் ஒரு பெரிய படத்துக்கு, அதாவது ஒரு பெரிய ஸ்டார் நடிக்கிற படத்துக்கு கரண் வில்லனா இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி யார்கிட்டயோ எங்கெங்கயோ ட்ரை பண்ணி ஃபோன் நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. கரண் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, நீங்கள் வந்து ஆன்டி ஹீரோவா வில்லனா நடிக்கிறீங்களான்னு கேட்டப்ப நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு ஒரே வரியில வந்து கரண் பதில் சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்கு. மொத்தத்தில் வந்து நான் வந்து நடிச்சா இனிமே ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் வந்து பிடிவாதமா இருந்திருக்கிறாரு. அந்த படங்கள்லாம் தோல்வி, ஒரு காலகட்டத்தில் தோல்வி படங்கள் வந்தது கரனுக்கு. அந்த நேரத்தில் வந்து ஹீரோவா தான் நடிப்பேன் பிடிவாதமா இருந்திருக்காரு. ஸோ அதனால அடுத்தடுத்து கரனை கூப்பிடலையான்னு தெரியல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இழந்து வந்து சினிமா விட்டு போவாங்க. அதாவது அதுக்கப்புறம் இனிமேல் அவங்களால வந்து சர்வே பண்ண முடியாதுன்னு ஒரு பாயிண்ட் வரும்போது சினிமா விட்டு போவாங்க. ஆனால் கரனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போ வந்து கரனை நீங்கள் நடிக்க வச்சிங்கன்னா கூட, கரண் நடிக்கிறார் மீண்டும் கரண் நடிக்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட கரனுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, கரனுக்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும், கரனுக்காண்டி வந்து தியேட்டரில் போய் படத்தை பார்ப்பாங்க. ஸோ நல்ல நடிகர் கரண், திறமையான நடிகர், நல்ல நடிகர். நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பன்முக திறமை கொண்டவர். ஒரு குணச்சித்திர வேடத்திலையும் நடிப்பார், ஒரு ஆன்டி ஹீரோவாகவும் நடிப்பார், ஒரு ஃப்ரெண்டாகவும் நடிப்பார், ஒரு ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு. ஸோ பல விதமான கேரக்டர்ஸில் நடிச்சிருக்காரு. நல்ல நடிகர். ஆனால் வந்து சினிமா விட்டு மொத்தமாகவே விலகிறதுக்கு என்ன காரணம்? ஒரு சிலர் விலகுவாங்க, அதுக்கு சில காரணங்கள் இருக்கும். நதியா இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து பாப்புலராக இருந்தாங்க ஒரு காலத்தில். பூவை பூச்சுடால நடித்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய மார்க்கெட் அவங்களுக்கு. அடுத்தடுத்து நிறைய படங்கள் நடித்தாங்க. சுரேஷ், சிவகுமார் நிறைய படங்கள் நடித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கல்யாணம் ஆகிட்டு திருமண வாழ்க்கைக்கு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி விலகி போயிட்டாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. சரிதான், அவங்க வந்து நல்ல நடிகை, அவங்க நிறைய படங்கள் நடித்தவங்க. அவங்க வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நடித்தாங்க. குழந்தைகள்லாம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாயா இருக்கிறதா இல்லை நடிகையா இருக்கிறதா அப்படின்னும் போது தாயா இருக்கிறதுன்னு போயிட்டாங்க. காரணங்கள் இருந்தது. சில பேர் பிரபலமாக இருக்கும்போது விலகுனதுக்கு. ஆனால் கரண் வந்து விலகுனதுக்கு வந்து காரணங்களே என்னன்னே தெரியல. இது ஏன் விலகினார், எதுக்கு விலகினாருங்கிற கேள்விகள் இன்னைக்குமே இப்பயுமே இருந்துகிட்டு இருக்கு. அவருக்கும் அஜித் குமாருக்குமான ஒரு நட்பு இருந்தது. அஜித் சாரோட அவர் ரொம்ப நெருங்கி பழகினாரு அப்படிங்கிற விஷயங்களா இருக்கு. ஏன்னா நிறைய படங்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ணாங்க சார். அது படத்தை தாண்டியும் நட்பு தொடர்ந்தது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு இடத்துல நட்பு பிரேக் ஆயிடுச்சு அப்படிமா. அந்த அந்த நட்பை பற்றி சொல்லுங்க. மேபி என்ன காரணத்தினால பிரேக் ஆச்சு சார்? இல்லை, அஜித்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப இயல்பான மனிதர், ரொம்ப எளிமையான மனிதர். பல பேரோட வந்து சினிமா துறையில் வந்து அஜித் நெருக்கமாக பழகியிருக்காரு. இந்த மிர்ச்சி சிவா இருக்கார் இல்லையா, அவருக்கும் அஜித்துக்குமே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரு டிஸ்டன்ஸில் தான் இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி கரண் அஜித் வந்து நிறைய படங்களில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 படங்களில் வந்து சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அஜித்துக்கும் கரனுக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு இருந்தது. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது கிரிக்கெட் விளையாடுறது, இந்த மாதிரியா அவங்க அஜித் வீட்டுக்கு போய் கரண் வந்து டின்னர் சாப்பிட்றது, கரண் வீட்டுக்கு அஜித் போகிறது, இப்படி எல்லாமே இருந்திருக்கு ஒரு காலகட்டத்தில். ஸோ அந்த நட்பு வந்து ரொம்ப நாளாகவே தொடர்ந்துட்டு இருந்தது. அதாவது அஜித்தோட நடிக்காத காலகட்டத்தில் கரண் ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் எல்லாம் கூட அந்த நட்பு இருந்தது. அதை கரண் ஃபோன் பண்ணால் இமீடியட்டாக வந்து அஜித் ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு நட்பு இருந்தது. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நட்பு அஜித்தோட இருக்கான்னு நமக்கு தெரியல. ஆனா அந்த காலத்துல அப்படி ஒரு நல்ல ஒரு நெருக்கமான நட்பு வந்து அஜித்தோட கரனுக்கு இருந்தது. அதான் சார், அந்த நட்பு மேபி அந்த காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போயிருக்கலாம். எல்லாருக்கூடையும் எளிமையாக பழகக்கூடியவர் கரண் அப்படின்னு சொல்லுவாங்க. பத்திரிகையாளர்கள் கூட ரொம்ப நல்லா பேசுவார், ரொம்ப எளிமையாக பழகக்கூடியவர். ஆனால் டக்குன்னு காணாமல் போயிட்டாருங்க, அது வருத்தம் எல்லாருக்குள்ளே இருக்குன்னு சொல்லுவாங்களே சார், அப்படி ஒரு இயல்பான மனிதர் தானே? இல்லை, கரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எளிமையான மனிதர். உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான மனிதர். ஆனால் வந்து சில நேரங்களில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அவர் பத்திரிகை நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கிட்ட சொல்லியிருக்காரு, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இல்லைன்னா டோட்டலாகவே வந்து மிளகா அரைச்சிட்றாங்க
சார். அதனால வந்து என்னுடைய இயல்பையே நான் மாத்திட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி நான் நடிக்கிறேன் சார். படத்துலயும் நடிக்கிறேன், நிஜத்திலையும் இப்படி வந்து நடிக்கிறேன் அப்படின்னு வந்து கரண் வந்து ஜாலியா வந்து சொல்லியிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா பத்திரிகை நண்பர்களை எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பேர் சொல்லி பேசுவாராம் கரண். அதாவது அண்ணா ராமசாமி அண்ணா எப்படி இருக்கீங்க, அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து ஒவ்வொரு பத்திரிகையாளரையுமே பேர் சொல்லி பேசக்கூடிய அளவுக்கு பத்திரிகையாளர்களோட வந்து கரண் வந்து ரொம்ப நெருங்கிய உறவுல இருந்திருக்காரு. இன்னும் ஒரு படி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஒரு பத்திரிகையாளர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அவர் என்னன்னா, மத்தியானம் ஏதோ ஒரு ஷூட்டிங் போகும்போது சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. கரண் வந்து அப்போ ஷார்ட் முடிச்சு வந்திருக்காரு. இவர் ஆல்ரெடி வந்து அந்த பத்திரிகையாளர் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. என்ன உருளைக்கிழங்கு பொரியலா அப்படின்னு சொல்லி அவர் தட்டுல இருந்து எடுத்து சாப்பிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பான மனிதர். இதெல்லாம் மீறி வந்து பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, கரண் வந்து ரசிகர்களை ரொம்ப நேசிக்கக்கூடியவர். ரசிகர் மன்றத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். கரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகர் மன்ற ஆஃபீஸ் இருந்துச்சு. நம்ம நந்தனம் தேவர் சிலை இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு ரசிகர் மன்ற ஆஃபீஸ் இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர் மன்றத்தில் உள்ள ரசிகர்கள், அங்கே வந்து அந்த ரசிகர் மன்றத்தில் உள்ள தலைவர், செயலாளர் எல்லாருமே டெய்லி வந்து பேசுறது, அங்கே அவங்களுக்கு டெய்லி பணம் கொடுக்கறது, உணவு கொடுக்கறது, அதெல்லாம் இல்லாமல் கமலை வந்து கரனுக்கு ரொம்ப பிடிக்கும். 2 காரணம். ஒன்று கமலுடைய நடிப்பு. கமலால் ஈர்க்கப்பட்டு தான் வந்து அவர் சினிமா துறைக்கு பிற்காலத்தில் அவரை ஃபாலோ பண்ணார் வந்து கரண். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கரனுக்கு ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் கிடைச்சிது. அது கமலால தான் அப்படிங்கிறதுனால கமல் மாதிரியே வந்து ரசிகர் மன்றத்தை வந்து ரத்த தானம் முகாம் கொடுக்கறது, அன்னதானம் கொடுக்கறது, அது மாதிரி நிறைய நல்ல விஷயங்களையும் வந்து கரண் செஞ்சுட்டு இருந்தாரு. ஒரு ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு கரண் சொன்ன பதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதில். என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் என்ன சார் நிறைய படங்கள்ல தொடர்ந்து ஹீரோவா நடிச்சிட்டு இருந்த காலத்துல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கீங்களே, நல்லா சம்பாரிச்சிங்களா, கோடிகளில் சம்பாரிச்சிங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு கரண் என்ன சொல்லியிருக்காரு, நான் ரொம்ப நல்லா சம்பாரிச்சிட்டேன் சார், ரொம்ப ரொம்ப நல்லா சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பத்திரிகையாளர் ஷாக் ஆகிட்டாரு. ரொம்ப கோடிகளில் சம்பாரிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொன்னோன்னே பத்திரிகையாளர் லைட்டாக ஜர்க் ஆகி, என்ன கரண் நிஜமாக தான் சொல்கிறீங்களா, நல்ல சம்பளம் வாங்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. சார் நீங்கள் வேற கொடுக்குறது எத்தனை செக்கு பவுன்ஸ் செக் என் கையில் இருக்குது தெரியுமா, அது வந்து ஒரு 40-50 செக்கு கொடுத்த கடைசி பேமெண்ட்டு, லாஸ்ட் பேமெண்ட் கொடுத்து அது பவுன்ஸ் ஆன செக் அப்படியே வீட்டில் கிடக்கு சார். நீங்கள் என்னமோ வந்து நல்லா சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. நான் என்ன சொன்னேன்னா, நான் சம்பாதிச்சது என்னோட ரசிகர்களை. என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரசிகர்கள் என் கூட இருப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் என் ரசிகர்களை தான் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார் கருணா கபூரோட சேர்ந்து மிகப்பெரிய அளவில் தேசிய அளவில் ஒரு மோட்டார் சைக்கிள் விளம்பரத்தெல்லாம் நடித்தார். எல்லாமே ஒரு பரவலாக அறியப்பட்ட நடிகராகத்தான் இருந்தார். பழைய சாமி படம் எடுத்துட்டாலே கரணும் ஜண்டாவும் சேர்ந்து பண்ண போகிற விஷயத்தை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணி ஐயோ வந்துட்டாங்க அப்படிலாம் பயந்துக்கிட்டு இருந்த காலம்லாம் இருக்குது சார். இனிமேல் அந்த கரனை இப்போ பார்க்க முடியவில்லை, என்ன ஆறான்னு தெரியல அப்படிங்கிற செய்திகள் கேட்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. எனக்கு இருந்தாலும் இந்த 90s வந்த நடிகர்கள்ங்கிறது வேற ஒரு ரகம் தான் சார். எனிவேஸ் இந்த டைமில் நம்ம கரனை பற்றி பேசினது, நீங்கள் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டது நன்றி சார். நன்றி.